ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 1 2025. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனா ஸ்பெஷல் ஃப்ரைடே. இன்றைக்கி வந்து ஆடி மாதம் 3வது வாரம். இன்றைக்கி விடியற் காலையிலேயே எழுந்தாச்சு, வாச தெளித்து எல்லாம் கழுவி கோலம் போட்டுட்ருக்குறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஆடி மாதம் 3வது வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம மார்னிங் ரொட்டீன் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை நம்ம எப்படிலாம் பரப்பரான்னு வேலை செய்கிறோம். நார்மலாகவே ஒவ்வொரு ஃப்ரைடேவும் இப்படி தான் ஓட்டம் இருக்கும். நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணுறோம், சாமிக்கு பிரசாதமாக என்ன பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிரசாதம் இன்றைக்கி. கண்டிப்பாக இது புது விதமாக தான் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோன்றது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் புதுசாக நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அது இல்லாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு ஒரு லைக்கை போட்டுடுறீங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி 3வது வாரம். இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் ஏற்கனவே. இன்றைக்கி வந்து காலையில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து வெறும் மார்னிங் ரொட்டீன் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா வந்து நேற்றுக்கு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கர லென்த் ஆயிடுச்சு. நம்ம ஃபுல் டே எடுத்தோம்னா பயங்கர ஆக்டிவிட்டி ஆயிடுது, அவ்வளோ ஓடுற மாட்டிருக்குது. நானே வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயோப்பா இவ்வளோ ஓட்டமாக நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதுவும் டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம நார்மலான மார்னிங் ரொட்டீன் விட இப்போ ஃப்ரைடேன்றது வந்து கண்டிப்பாக வந்து ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து ஃப்ரைடே ஆக்டிவிட்டி நம்ம காலையில் எவ்வளோ ஓட்டம் ஓடுறோன்றதை மட்டும் பாருங்கள் நீங்கள். வேலையே பார்க்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் அது தலை ஆறிக்க வேண்டியது. போயிட்டு காலையில் இப்போ என்ன டிஃபன் செய்ய போகிறோம், அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை தான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தினம் 2 வேளை துடைச்சாலும் இந்த அடுப்போட தொல்லை தாங்கலை. நல்லா அழகாக துடைச்சி வச்சுருப்போம். அப்படியே அந்த கடுகு ஒரு தாளிப்பு போட்டோம்னா மொத்தம் கடுப்பாக இருக்குது. எத்தனை முறை தாண்டா துடைக்கிறதுன்ற மாதிரி இருக்குது. நேற்றுக்கு ஈவினிங்கே வந்து அடுப்பு திட்டு ஃபுல்லாக வந்து சோப் போட்டு எல்லாம் கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு சமைச்சது கொஞ்சம் ஒரு மாதிரி எண்ணெய் தேய்ச்ச மாதிரி இருந்தது. சரி, சோப் போட்டு அப்படியே தொடச்சிக்கலாம். ஏன்னா வந்து நேற்றுக்கு தான் அது பண்ணேன். 1 விட்டு 1 நாள் வந்து நல்லா சோப் போட்டு கழுவி தள்ளிடுவேன், தண்ணி ஊற்றி நல்லா தள்ளி விட்டுருவேன். இடையில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி இதையும் சோப் போட்டுட்டு தான் துணியில் தொடச்சி எடுத்துருவேன். எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதால் வந்து ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் அப்படி இது பண்ணிடுவேன். ஒரு நாள் இடையில் வந்து தொடச்சிடுறது ஃப்ரெண்ட்ஸ். பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. இது எல்லாத்தையும் வந்து இப்போ கழுவணும். இன்றைக்கி வந்து டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை, அதுக்கப்புறம் வந்து கார சட்னி, மிளகா சட்னி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் மிளகா வந்து நம்ம குழம்பு மிளகா பொடி, பூண்டு, நல்லெண்ணெய், உப்பு, இதுதான். இன்றைக்கி வந்து பசங்களுக்கு மட்டும்தான் வந்து ஆடி வெள்ளி. நான் அப்புறமா தான் சாப்பிடுவேன் சாமி கும்பிட்டுட்டு. கௌசிப்பாவுக்கு வந்து நைட்டு சாதம் இருக்குது, பழைய சாதம் இருக்குது. இதுக்கு வந்து நேத்திக்கு ரசம் இருக்குது, அதை வச்சு கௌசிப்பா சாப்பிட்ருவாரு. இது வந்து பசங்களுக்கு. கொஞ்சமாக வந்து ரசம் இருக்குது, அதை வச்சு கௌசிப்பா சாப்பிடுவார். இல்லை தண்ணி ஊற்றிட்டும் சாப்பிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துகிட்டு போய் பசங்களுக்கு கொடுத்துடலாம்.
கௌசியப்பா வந்து தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்றனாரா, அதால் வந்து வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டு நான் இன்றைக்கி தண்ணி சோறு தான் சாப்பிட போகிறாங்க. காலையிலே வந்து மிஷின் போட்டாச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் நேரமே ஆயிடுச்சு, நல்லா வெயிலே வந்துருச்சு. துணி மிஷினில் போடுறது என்னமோ போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை காய வைக்கிறதுக்கு இடையில் கேப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வேலையிலேயே அப்படியே இருந்துருவேன்னா மறந்துடுவேன். அடாடா துணி காய வைக்கலையேன்னு அப்புறமா ஞாபகம் வரும். நல்லா காலையில் போட்டோம்னா மதியத்துக்குள்ளே நல்லா காஞ்சி போகுது. அந்த அளவுக்கு வெயில் இருக்குது, காற்று இருக்குது. மெயினாக வெயில்ன்றதை விட காற்று நல்லா அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயில் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் காயுது. ஆனால் அடியே கொஞ்சம் மதியம் வரையுமாவது கொஞ்சம் வெயில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே மேகம் மூடி மழையும் வராது, ஆனாலும் மேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரைடே இந்த வாரம் வந்து என்ன பிரசாதம் செய்யறது அப்படின்னு யோசனையாக இருக்குது. மொதல் வாரம் சக்கரை பொங்கல், 2வது வாரம் வந்து நம்ம பட்டாணி சுண்டல் வச்சிட்டோம். இந்த வாரம் ஏதாவது செய்யணும். அடுத்த வாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடணும். வெள்ளிக்கிழமை சேலை வச்சு கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி அடுத்த வாரம் தான் கும்பிட போகிறேன். இந்த வாரம் ஏதாவது பிரசாதம் ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை சாமான்லாம் வந்து கழுவியாச்சு. சாமிக்காகவே வந்து நான் அந்த மாதிரி டவல் தனியாக வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம கழுவிட்டு இப்படி தொடச்சிருவேன். அந்த ஈரம் இருந்துச்சுன்னா கருப்பாயிடும். அதனால் வந்து நல்லா தொடச்சி எடுத்துருவேன். வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்ற நாள் இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த பூஜை சாமான் கழுவுறதுக்கே ஒரு அக்கப்பூராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே வந்து குறிப்பிட்ட மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். அது ரொம்ப நேரம் ஆயிரும். வெளியே ஏற்றுற விளக்கு, உள்ள குத்து விளக்கு, காமாட்சம்மா விளக்கு, பாபாவுக்கு, அந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட மாதிரி எடுத்தாலுமே பூஜை சாமான் நிறைய இருக்கிற மாதிரியே இருக்குது. இன்னும் நிறையெல்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்கெல்லாம் எப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்களோ தெரியலப்பா. நல்லா இதை தேய்க்கிறதுக்குள்ளே கையெல்லாம் அழி எடுத்துக்கும் எனக்கு. அதான் எல்லாம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணணும். பூஜை சாமான்லாம் விளக்கியாச்சு. இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடணும். விளக்கு தேய்ச்சி எல்லாம் இது பண்ணுறது கண்டிப்பாக 1/2 hour ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பேப்பர் மாற்றிட்டு அது எடுத்து செட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆயிரும். இது வந்து இந்த குத்து விளக்கு முதல்ல வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷமாக கூடவே இருக்குது. எப்படியும் ஒரு 25 வருஷம்னாலும் இருக்கும் அதோட லைஃபு. இன்னொரு குத்து விளக்கும் இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இது வந்து ஓம் மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே ஹைட்டில் ஒரு 2 விளக்கு இருக்குது. பூஜை சாமானில் ஆசையாக வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதாலே வந்து நான் ரொம்ப அதிகப்படியாக வாங்கிக்கிறது இல்லை. ஆசையாக இருக்கும். ஏதாவது கோயிலுக்கெலாம் போனோம்னா இது அழகாக இருக்குது, அது அழகாக இருக்குதுன்னு நினைப்பேன். யாருப்பா வாங்கிட்டு இதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் வேறு டைம்லாம் முடியாது. டைம் ஒதுக்குறோமோ இல்லையோ செம்மையாக தேய்ச்சி கை வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி செம்பு இதெல்லாம் வந்து டக்குன்னு கலர் மாறும். அதால் ரொம்ப அதிகப்படியாக வாங்கிக்கிறது இல்லை. தேவையான
பொருள் மட்டும்தான் இருக்கும். அன்னபூர்ணி பார்த்திங்கன்னா 2 இருக்கும். இந்த அன்னபூர்ணி வந்து இந்த கிண்ணத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக இருக்கும். இதில் வந்து பச்சரிசி போட்டு வச்சிருவேன். இதுக்கு வந்து இந்த தட்டில் வைப்போம். அன்னபூர்ணி வந்து தட்டில் இதில் வச்சுருவேன். இதுலேயும் கீழே வந்து பச்சரிசி போட்டு வைக்கணும். நாங்கள் அப்படி தான் வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆடி வெள்ளி 3வது வாரத்துக்காக என்ன பிரசாதம் பண்ண போகிறோன்னா, சூப்பரான ஒரு புதுவிதமான ரெசிபின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு. இன்னும் கோதுமை ரவை, சம்பா ரவை இருக்குது பாருங்க, அதை வச்சு நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். ஆமாம், கோயில் பிரசாதமாக கூட நிறைய இடத்துல செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சம்பா ரவை வச்சு ஒரு கேசரி மாதிரி ஒரு ஸ்வீட்டுன்னு வச்சுக்கலாம். ஆனால் கேசரி மாதிரி வராது, இது வேறு ஸ்டைலில் இருக்கும் பாருங்கள். அல்வாவும் இல்லை, கோதுமை ரவை சம்பா ரவை வச்சு நம்ம இன்றைக்கி பிரசாதம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து 1 கப்புக்கு 3/4 கப்பு ஸ்வீட்டு. எதுக்குமே ஃப்ரெண்ட்ஸ், கேசரி எதாக இருந்தாலுமே வந்து 3/4 அளவுக்கு எடுத்தோம்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட் விரும்புகிறவங்க 1க்கு 1 கூட போட்டுக்கலாம். இது வந்து நார்மலான ஸ்வீட் இருக்கும். 3/4 கப்பு எடுத்தாலே போதும், ஓரளவுக்கு நல்லா இனிக்கும். வந்து 3/4 கப்பு வெல்லம். இது வெல்லம் பதிலுக்கு வந்து நீங்கள் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 1 கப் ரவைக்கு வந்து நான் 2 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து ஏலக்காய் பொடி தேவைப்படுது. கோதுமை ரவை, அதுக்கப்புறம் வந்து வெல்லம், ஏலக்காய், முக்கியமானது வந்து நெய், அப்புறம் வந்து முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதில் முதல்ல வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வந்து பாகு காய்ச்ச போகிறேன். வெல்லம் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடலாம். இந்த பக்கம் வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து தண்ணி காய வச்சுருக்கிறேன். இப்போ வந்து எடுத்துடலாம். அந்த திராட்சை வந்து நல்ல பெருசு பெருசாக இருக்கும். முந்திரி செவக்கிற நேரத்து அளவுக்கு திராட்சை அப்போ தான் வருது. நல்லா பாதி முந்திரி வறுத்துட்டு போட்டோம்னாலே பொசு பொசன்னு வருந்துடும் திராட்சை. ஆனால் இது கொஞ்சம் பெரிய பெரிய திராட்சையாக இருந்தது, அதால் தான் முதல்ல கூடவே போட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நெய் அப்படியே வச்சுட்டு கோதுமை ரவையை வறுத்துக்கலாம் இதுலேயே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ரவை வந்து வறுத்துக்கிட்டேன். ப்ரௌன் கலர் மாறக்கூடாது, அதுக்கு முன்னாடியே வந்து அடுப்பை நிறுத்திடணும். இப்போ வந்து ரவை வந்து வறுந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காய வச்ச தண்ணியை இதோட சேர்த்துடலாம். கட்டி விழாமல் அப்படியே டக்குன்னு கிளறி கொடுத்து சேர்த்துருங்க. ஆனால் இது வந்து ரவை வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுனால டக்குன்னு கட்டி விழாது. இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும். இந்த பக்கம் நம்ம பாகு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரியாக இருக்கும். அது வெந்ததும் இதை எடுத்து ஊற்றிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தக்காளி பழம் ஸ்டேஜ் சொல்லுவோம்ல, நம்ம அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து பாகு வந்துருக்குது பாருங்கள். நல்லாவும் முத்தலை, இந்த தக்காளி பதம் ஸ்டேஜுன்னு சொல்லுவோம். அந்த பதம் வர வரையும் வெல்லம் வந்து நான் பாகு எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரவா வந்து வெந்து வந்துருச்சு. இந்த பாகு எடுத்து இதில் சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் நெய் போட்டதுனால அப்படியே ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு பாருங்கள் பாகு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ ஏலக்காய் 2 நசுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ நம்ம இதை திரும்பவும் ஒரு கொஞ்ச நேரம் அப்படி மூடி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போயிருச்சு. அதில் திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நிறுத்திட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பாகு ஊற்றினதும் வந்து கொஞ்சம் நேரம் விடுங்க. அந்த ஈரப்பதமாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா புட்டு மாதிரி இந்த இதுக்கு வந்துடணும். அந்த ஈரப்பதம்லாம் உரியிற வரையும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா பாருங்கள், இப்போ தனித்தனியாக வந்துருச்சு. நம்ம சேர்த்துருக்கிற நெய் எல்லாமே வந்து அழகாக தெரியுது பாருங்கள். செம்ம வாசனை ஃப்ரெண்ட்ஸ். அந்த முந்திரி அந்த நெய் வாசம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சம்பா கோதுமை வச்சு நம்ம செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஆடி வெள்ளி ஸ்பெஷல் பிரசாதம் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிங்க. இந்த வாரம் செய்யலைன்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஜனனி வந்து இந்த மஞ்சள் குங்குமம் விடுறது நிறைய ஹெல்ப் பண்ணுவாள் ஃப்ரெண்ட்ஸ். கவுசியும் வந்து பண்ணுவாள். மோஸ்ட்லி ஜனனி வந்து இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அவள் பண்ணி கொடுத்துருவா எனக்கு. அவளோட வேலை மாதிரி அவள் எடுத்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிருவா. வீட்டில் வாசப்படிங்களுக்கு உள்ள பூஜை ரூமு எல்லா இடத்துலையுமே வச்சிருவா. எப்பயுமே வந்து சாமி கும்பிட்ற நாள்னா இந்த மஞ்சள் குங்குமம் வச்சாதான் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நமக்கு இருக்கும். அது வாசப்படி பார்த்தோம்னாலே மஞ்சள் குங்குமம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கூட ஒரு சிலர் வாசப்படி பூரா கூட பூசிடுவாங்க. நான் வந்து இந்த ஓரம் மட்டும் பூசிடுவேன். ஏன்னா வந்து நம்ம வாசப்படியில் இங்கெல்லாம் வச்சோம்னா கால்கள் பசங்களுக்கு வந்து தெரியாது, மிதிச்சிருவாங்க. அதில் வந்து நம்ம ஓரம் மட்டும் வச்சுக்கலான்னு வச்சுருவேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. ஈர துணி வச்சு துடைச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தனியாக ஒரு துணி வச்சுருப்பேன். ஈரம் பண்ணி வந்து எல்லா இடத்துலையும் துடைச்சிட்டு வந்துடுவேன். உள்ளெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. பூஜை ரூம்லேயும் வந்து வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பூத்த நந்தியாவட்டம் இது அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. அந்த வெள்ளை நிறம்னாலே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். மற்ற சாமந்தியோ அதெல்லாம் வச்சா கூட அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனாலும் பாருங்கள் இது எந்த ஒரு மாதிரி சாந்தமாக பார்க்கும்போதே பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கேப்புங்கெல்லாம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றோட ஒன்று அப்படியே பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அடுக்கடுக்காக திரிகிற மாதிரி இருக்கும். நிறைய இருக்குது, என்ன இருக்குது விற்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் மேலே மேலே அப்படியே ஒன்றோட ஒன்று அடுக்காக வச்ச மாதிரி அழகாக இருக்கும். இதில் வந்து அழகாக அந்த ரோஸ் எடுத்து விட்டுடலாம்.
ரொம்ப காற்றடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக இந்த ஆடி மாதம் விளக்கு ஏற்றவே முடிய மாட்டேங்குது. சாயந்தரம் ஏற்றினாலும் செம்ம காற்றடிக்குது. இப்போ பாருங்கள் காற்றடிச்சிட்ருக்குது. எப்படி விளக்கு ஏற்றுறது? நம்ம இன்னொரு விளக்கு இருக்குது அந்த மூடி போட்ட மாதிரி, பேசாமல் அந்த விளக்கு எடுத்துட வேண்டியது தான், வேலைக்கு ஆகாது. ஒன்று கிட்ட வச்சாவது அது ஏற்றி விட்டுடலாம். அங்கே முடியலன்னா அதுக்கப்புறம் உள்ளே வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சரி உள்ளவே ஏறிட்டோம் அப்படின்ட்டு உள்ளே வச்சிருவேன். காற்று கொளுத்தும் போதே காற்றடிக்குது. ஐய் 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 நல்ல திரி வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னு வச்சுங்களேன், இது அதுவும் ஒன்றா எரியறதுனால கொஞ்சம் தீபம் பெருசாக இருக்கும். இந்த குட்டி குட்டி நம்ம மல்லியில் வச்சு கட்டுவோம் பாருங்கள். இந்த ரோஸ் அழகாக இருக்குது. அது வந்து அப்படியே ஃபினிஷிங்காக சூப்பராக இல்லை பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிரசாதம், சூப்பராக இருக்குது. ஒரே மாதிரி சக்கரை சாதம் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இது வந்து நல்லா இருக்குது. காற்று பாருங்க வத்தி இது பண்ணாடி அதிலே எரிஞ்சிட்ருக்குது. அணைஞ்சிருக்குமோன்னு நினச்சேன். சரி திட்டுறாங்களே கொஞ்சம் நேரம் எரியலாம் அப்படின்னு எரியுதாட்டிருக்குது. வேறு காற்று பயங்கரமாக அதாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஆடி மாசம் 3வது வாரம் வெள்ளிக்கிழமையா வந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நைட்டு திருப்பி ஒரு பூஜை போட்டுருவேன். அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன் மாதிரியே தான் நம்ம எடுத்தோம். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி விடுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க.